ஹலோ எவ்ரி ஒன். இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. நான் ரொம்ப நாளாக யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் டைம் இருந்ததில்லை, ப்ளஸ் அது ஆசையோடு இருந்தது. சரி, இப்போ நம்மளோட எலெக்ஷன் டைமு, நிறையா தெருக்கூத்துகள்லாம் டெய்லி பார்க்குறோமா. ஆனால் இந்த தெருக்கூத்துகள் பற்றி யாரும் கமெண்ட் பண்ணாமல் இருந்தால் அப்போ அந்த தெருக்கூத்தில் நடிக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக அது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோன்னே பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்காக நாங்கள் ஃப்ளைங் ஸ்குவாட் ஒரு ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30-40 காரு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க, தேர்தல் அவசரம் ஃப்ளையிங் ஸ்குவாட். ஆனால் அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு கூடாரத்தை போட்டுட்டு உட்காந்துரும். போகிற வர வண்டியெல்லாம் செக் பண்ணுறவங்கிற பேரில் ஒரு கேமராமேன் வேறு இருப்பார். அதுக்கு உட்காந்துருவாங்க மாத கணக்கில். எப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ ஆரம்பிக்கும். ஒரு மாதம் இருந்தாலும் சரி, 10 நாளாக இருந்தாலும் சரி, எத்தனை நாளாக இருந்தாலும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோடனே ஒரு கூடாரத்தை போட்டு, ஒரு ஷெட்டில் ஒரு கூடாரத்தை போட்டு அதில் உட்காந்துருவாங்க. பத்தாவதுக்கு ஆயுதம் ஏந்திய யார் அந்த படை வீரர்கள் இருப்பாங்க தெரியுமா, நேஷ்னல் செக்யூரிட்டி, நேஷ்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், NSF தெரில எனக்கு, ஏதோ அப்படியே நம்ம காப்பான் படத்தில் சூர்யா சார் கண்ணெல்லாம் போட்டுட்டு கையில் கன், பெரிய பெரிய கன் வச்சுருப்பாங்க. மக்கள்லாம் பயப்படணும். சில பணம் கடத்துறவங்க பயப்பட மாட்டான், ஏன்னா அவன் அந்த வழியாகவே போக மாட்டான். ஏன், ஒரு இடத்துல செக்கிங் நடக்குதுன்னு தெரியும், மாத கணக்கில் ஒரே இடத்துல கூடாரத்தை போட்டு உட்காந்துருக்காங்கன்னு தெரியும். எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு ஒருத்தன் அந்த வழியாக பணத்தை கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு போவான். என்ன ஒரு லாஜிக்கில் எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு கூத்து நடத்திக்கிட்டு ரோடாக போகிற வர மக்களை சிரமப்படுத்திக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு அர்ஜென்ட்டாக எவனா போவான், நிப்பாட்டுன்னு டிக்கே தர, டேஷ்போர்டை தர, பைய தரன்ட்டு ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு அவசரமாக பணம் எடுத்துகிட்டு போவான். ஆப்ரேஷன் இருக்குது, 1.5 லட்ச ரூபா தேவைப்படும்னு சொல்லியிருப்பாங்க, எடுத்துகிட்டு போவான். இந்த 1.5 லட்சத்துக்கு கணக்கு காட்டுன்னு கேட்பான். அங்கே ஃபுல்லாக பேஷண்ட் செத்துக்கிட்டு இருப்பான். கணக்கு காட்டினா தான் கொடுக்க முடியும். அன்றைக்கி ஒரு நாள் தக்காளி வியாபாரி யாரும் 50,000 ரூபாயோ 75,000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பிடிங்கி வச்சுக்கிட்டான். அன்றைக்கி அவன் பொழப்பு போச்சு. என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியலை. இப்போ வரைக்கும் பணப்பட்டுவாடா நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? நியூஸ் பேப்பரில் அன்றைக்கி போடுறாங்க 164 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. நீ என்ன பணம், யார் பணம் நீ நினைக்கிறியா? அது அரசியல்வாதியோட பணம், பணப்பட்டுவாடா வச்சுருக்க பணம்னு. ஒவ்வொருத்தவனோட பணம், மக்களோட பணம் அது. நீ பாட்டு சீன் போடுறதுக்கு வாங்க பறிமுதல் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோன்னு பெருமை பீத்திக்கிறீங்க. ஏன், ஒரு சிம்பிள் லாஜிக்ங்க. டிராஃபிக் போலீஸ் அந்த இடத்துல பிடிக்கிறாங்கன்னா ஆப்போசிட்டில் வரவன் ப்ரோ ஹெல்மெட் போட்டுக்கு போங்க ப்ரோ, அங்கே போலீஸ் நிற்கிதுன்னு சொல்லிட்டு போவான். அவ்வளோ பெரிய கட்சி நடத்துகிறவங்க, அவ்வளோ நாள் அரசியலில் இருக்கிறவங்க, இங்கே போலீஸ் நின்னாலும் பரவாயில்ல நீ எடுத்துகிட்டு போ. என்ன லாஜிக் இது? நிற்கிறது பைபாஸ் ரோட்டில், நியூஸ் இங்கே நிற்கிறாங்களா வேணான்னு சொன்னால் அவன் பாட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சு போகிறான். பறக்கும் படை அப்படின்னா அது என்ன பர்பஸ்னால், நீ எங்கே இருக்கிறன்னே தெரியக்கூடாது. தப்பு பண்ணுறவனுக்கு கையங்களவங்க பிடிக்கணும். இந்த சில இதில் பார்த்திங்கன்னா போலீஸ் சில படத்துலலாம் நைட்டு ஏதோ ஒரு சம்பவமோ இல்லை ஒரு திருட்டோ ஏதோ ஒன்று நடக்கும், இங்கேயோ ஒரு வீட்டில் இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு கிடைக்கும். நம்ம ஹீரோலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் ஹீரோ சொல்கிறேன், சைரன் போட்டுக்கிட்டு போவாங்க ஏரியாவுக்குள்ளே. டேய் திருடா நான் வந்துக்கிட்டு இருக்கேன், திருடா தப்பிச்சு ஓடி போயிரு திருடான்னு. அந்த மாதிரி இருக்கு. டேய் நான் இங்கே பணம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்டா, நீ இந்த வழியாக வராதடா, வேறு வழியாக போடான்னு. எதாவது லாஜிக் இருக்குதா?
ஏன் இப்படி போட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணி மக்களை சிரமப்படுத்தி இது கொஞ்சோட லாஜிக்கல் இன்னும் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா இடத்துலையும் பணப்பட்டுவாடை நடக்குது. வாங்குறவனுக்கு அறிவு இருக்காதா? வாங்குறவன் வாங்கிட்டு எவனுக்கு அவன் ஓட்டு போடணுமோ அவனுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கான். பணம் வாங்குறவனுக்கு தான் ஓட்டு போடுறான்னு உங்களுக்கு தெரியுமா? பணம் யார்கிட்ட வாங்குறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுறான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அதுக்காக பணம் கொடுக்குறது வந்து கரெக்டு, அதை வாங்குறது கரெக்டுன்னு சொல்லலை. நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, செலவு பண்ணுறீங்க, காசையே வேஸ்ட் பண்ணுறீங்க? இல்லை ப்ராப்பராக அதை பண்ணுங்கள். செக்கிங்காக ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒரு இடத்துல வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு ஒரு பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கா, வாட்ச் பண்ணுங்கள் சைலண்ட்டாக. வீடியோ எடுங்க, ஆதாரத்தோட வீடியோ எடுங்க, அப்போ பிடிங்க. என்ன அது கூத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க? ரோட்டில் நின்றுட்டு நாங்கள் செக் பண்ணுறோன்னு. ரோட்டில் நின்னா எவங்க அந்த வழியாக பணத்தை எடுத்துகிட்டு வருவோம்? 1000 வழி இருக்குங்க ஊருக்குள்ளே பணத்தை கொண்டு போகிறதுக்கு. நிம்மதியாக ஆஃபீஸுக்கு போக முடியல, ஒரு பதட்டத்தோட ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறோன்னா பதட்டத்தோட போகிற மாதிரி இருக்குது. அது என்ன இங்கேங்களேன், பணம் கொண்டு போகல. பதட்டம் என்னென்னா, நார்மலாகவே ஒரு காமன் பர்சனுக்கு ரோட்டில் போகும்போது திடீர்னு ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் காரை நிப்பாட்டு செக் பண்ணணும்னு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் அவன்கிட்ட எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்கும், பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு போலீஸை பார்த்தா ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நடக்கிறத தான் நான் சொல்கிறேன், புதுசாக சொல்கிறேன். நான் பெங்களூர் ஒரு வாட்டி போகும்போது ஃபேமிலியோடு போயிட்டுருக்கிறேன். கார் நிறுத்திட்டாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, என்கிட்ட வந்து லைசன்ஸ்லேருந்து பேப்பர்லேருந்து எல்லாமே நான் கரெக்டாக இருக்குது. நிறுத்திட்டாங்க. என்னன்னு கேட்டால், இப்போ பெங்களூரில் பிஒய் வண்டி, பாண்டிச்சேரி வண்டி நிறுத்திட்டாங்க. என்னன்னு பார்த்தா, சன்ஃபில்ம் வந்துட்டு நான் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் போட்டிருக்கிறேன். 50%, 40%, சம்திங் 30% தான் போட்டிருக்கிறேன். கேட்டுட்டு தான் போட்டது. கடையிலேயே எவ்வளோ நாம்ஸ் எவ்வளோ அலவுடோ அது தகுந்த மாதிரி போகும். அதை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு 5000 ரூபா ஃபைன் கட்டுனாங்க. இதுக்காக தான் மக்கள் பயப்படுறது. என்ன தான் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலுமே பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பிடிக்கணும், கறக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கறந்துடணும். நான் பெங்களூரில் நடந்ததை சொல்கிறேன். நம்ம அந்த எலக்ட்ரானிக் சிட்டி ஹைவேயில் ஃப்ளைஓவரில் நடக்கும் நிறையா. சரி, எனிவே, சும்மா அந்த தேவையில்லாமல் நான் வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் வச்சுருக்கிறேன். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், காரில் எதுக்கு ஃப்ளையிங் ஸ்குவாட், எலெக்ஷன் அவசரம்? இதுவும் அதே மாதிரி தான். திருடனுக்கு வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன், தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு இருக்க போகுது. யாரையா பிடிச்சி நீங்கள் விசாரிக்கும் போது நீங்கள் யாரும் கேட்டால் ஐடி கார்டை காட்டிட்டு போங்க. அது இதுக்கு தேர்தல் அவசரம், ஃப்ளையிங் ஸ்குவாட்? நானும் ஒட்டிட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு ஒரு பணம் பட்டுவாடை பண்ணுறவங்க தேர்தல் அவசரம்னு அவங்க வண்டியில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு ஒட்டிட்டு நல்லா ஒரு ஐடி கார்டு மாதிரி எவ்வளவோ ஐடி கார்டு கடையில் கிடைக்குங்க, டேக் கிடைக்க போகுது, எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போனால் நீங்கள் இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் வண்டியை பிடிப்பீங்களா, விட்டுருவீங்களா? உண்மையை சொல்லணும். நாங்கள் வந்து எல்லா வண்டியும் செக் பண்ணுவோம். சிஎம்னு நியூஸில் பார்க்குறோம், சிஎம் வண்டியை செக் பண்ணோம், டெப்டி சிஎம் வண்டியை செக் பண்ணோம். எப்படிங்க, என்ன லாஜிங்க? அவங்களாக பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஏங்க போட்டு காமெடி பண்ணிட்டுருக்கீங்க? மக்கள்லாம் நம்ம முட்டாள் மாதிரி. மக்கள்லாம் யாரும் முட்டாள் கிடையாது, என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் பண்ணுற கூத்துக்கெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு டைம் பாஸ். நல்ல படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை, உங்கள் படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நல்லா இருக்குது, உண்மையிலுமே டைம் பாஸாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. கண்டினியூ பண்ணுங்கள். பாப்பா இன்னும் என்னென்ன கூத்துலாம் பண்ணுறீங்க. தேங்க்யூ.